வணக்கம் மக்களே, வெல்கம் டு பனங்குரு சேனல். இன்றைக்கி நம்ம ஜோதி லேப் ஷேர் ப்ரைஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லதா இல்லை சேஃப் ஸ்டாக்கா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம்பெனி ஓவர்வியூ. ஜோதி லேப்ஸ்னால் ஒரு இந்தியன் எஃப்எம்சிஜி கம்பெனி மக்களே. எஃப்எம்சிஜி இந்துஸ்தான் லீவர் ஆட்டமா இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. கம்பெனியோட பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் என்னதுன்னா உஜாலா, ஹெங்கோ, எக்ஸோ, மேக்ஸோ. உஜாலானா அந்த சொட்டு நீளம், ஹெங்கோ நமக்கு தெரியும், அது வந்து ஒரு டிட்டர்ஜெண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெய்லி யூஸ் கேட்டகரியில் வரும். அதுதான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். டெய்லி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவர் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஷேர் ப்ரைஸ் அண்ட் பிஸ்னஸ் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஜோதி லேப்ஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக மூவ் ஆகிற ஸ்டாக்கு. ஆனால் அது வந்து இப்போது கீழ் நோக்கி தான் போயின்ட்டுருக்கு. மார்க்கெட் வாலடைல் இருந்தாலும் டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ்னால சேல்ஸ் கண்டினியூஸாக நடக்கும். ஏன்னா நம்ம தான் அதை வாங்கிட்டு இருப்போமே. ஆனால் மார்ஜின் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸில் பெரிய மார்ஜின் கிடையாது. கம்பெனியோட ஸ்ட்ரெங்க்த்னு பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி கேட்டகரியில் இருக்கிறதுனால ஸ்டேபிள் டிமாண்டு, கன்சிஸ்டன்ட் ரெவென்யூ க்ரோத் இருக்கும். மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் இருக்கும். நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா எல்லா பிஸ்னஸ்லேயும் ஏதாவது ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா ஜோதி லேப்ஸுக்கும் சில ரிஸ்க் இருக்குது. என்னதுன்னா ரொம்ப ஹை காம்படிஷன். அதாவது ஹெச்எல்எல், ஐடிசி இந்த மாதிரி நிறைய எஃப்எம்சிஜியில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா இவங்களோட மார்ஜின்லாம், ஏன்னா வேஃபர் நிறைய பெரிய மார்ஜின் கிடையாது, சின்ன மார்ஜின். ஸோ ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் ஏறி போச்சுன்னா இவங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் வந்துடும். க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. ஏன்னா எஃப்எம்சிஜி கம்பெனி மொள்ள தான் இருக்கும், மெதுவாக தான் அவங்களுக்கு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வியூஸ்னு பார்த்தோன்னா இது ஒரு ஹை ரிட்டர்ன் ஸ்டாக் எல்லாம் இல்லை மக்கள். இது சாதாரண ஒரு மெதுவாக போகப்பட்ட ஸ்டாக்கு. ஸ்டெபிலிட்டி வேணும்னா மட்டும்தான் இந்த ஸ்டாக்கில் போனோம். லாங் டேர்ம் வெல்த்து ஸ்லோவாக தான் க்ரியேட் ஆகும். லாங் டேர்ம் வெல்த்துக்கெல்லாம் இந்த ஸ்டாக் எனக்கு இன்னும் சரிப்பட்டு வராது. ஸ்டெபிலிட்டி நிறைய வேணும். ஒரு டீசெண்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்காக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஜோதி லேப்ஸை பற்றி. கரெக்ஷனில் தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கு. பயங்கர கரெக்ஷனில் இருக்குது. கீழே போயிட்டே தான் இருக்குது. கீழே போயிட்டே இருக்கிறதுனால அந்த கரெக்ஷனில் நான் வந்து இதை கன்சிடர் பண்ணதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் யாரெல்லாம் இதில் மாட்டின்னு இருக்காலோ அவங்களுக்கு நான் வந்து நம்ம ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் 2026 ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம வந்து இப்போ ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா ஜோதி லேப்ஸ் வந்து 2025 பார்த்தோன்னா 28.82% லாஸ் கொடுத்துருக்கு. 396 ஓப்பன் ஆகி 423 ஹை போட்டுட்டு 273 வந்து லோ போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு 2025 24லேயும் பார்த்தோன்னா 17% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 484லேருந்து 595 வரை போயிட்டு 366.80 கொடுத்துருக்கு. இப்போ இந்த வருஷம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேயே 282.55 ஓப்பன் ஆகி 287.45 போய் அதுக்கப்புறம் இப்போது 260.60, அதாவது இன்றைக்கி வந்து 10th January 2026, அப்போது 260.60 வந்து நிற்கிறது. நம்ம வந்து 2026 கணிச்சிருக்கேன்னா அது ரைட்டாகவும் போகலாம், ராங்காகவும் போகலாம். ஆனால் பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குதுன்னு. இது வந்து 264. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சொன்னேன்ல 260 rupees 0.60 பைசா. அப்போது 264க்கு மேலே போச்சுன்னா 286, 307, 329 இதெல்லாம் டார்கெட்ஸ் வருது. ஆனால் 264க்கு மேலே இருக்கிற வரை அது பை மோடில் இருக்குது. ஆனால் 263-64க்கு கீழே போயிடுச்சுன்னா இப்போ 260 இருக்குது. 264க்கு கீழே போயிடுறதுனால 243, 221, 200 and 179 காமிக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து 243லேருந்து 221க்கு ஹிட் ஆகுதான்னு பார்க்கணும்.
அது இந்த இயர் ப்ரோக்ரஸ் ஆகத்தான் தெரியும் நமக்கு. 221க்கு ஹிட் ஆகிடுதுன்னா செல் சைடு ஸ்டெபிள் ஆகிடும். அப்போது 200 179 வரலாம். இல்லை இது 221 ஹிட் ஆகலைன்னா அப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு 329 வரை போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. 264 வந்து மேலே இருந்ததுன்னா நம்ம பை மோடில் இருக்கோம். 243க்கு கீழே போனோம்னா நம்ம செல் மோடில் இருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகிறதுன்னு. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றி உள்ள என்னுடைய கணிப்பு. நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பனங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு எது தேவைன்னு எனக்கும் புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ஸ்டாக்கோட அனாலிசிஸாக சந்திப்போம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.